சார், விஜய் சாரோட ரசிகர்கள் எனக்கு ரசிகர்களா இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாவேகா தொண்டர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு சப்போர்ட் பண்றாங்க. வணக்கம் நண்பர். நான் உங்கள் ஜான் ஜிடி. இவருடைய வீடியோ வந்ததுன்னா போதும், கமெண்ட்ல பார்த்துக்க நிறைய பேர் வந்து இவருக்கு ஏன் வந்து பேட்டி எடுக்கிறீங்க, இவர்கிட்ட வந்து ஏன் மைக் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் இவர் பற்றி பேசினாலும், இவர் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து எனக்கு வந்து விஜய் அவங்களுடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அப்படி யார்தான் சப்போர்ட் பண்ணுறாங்கப்பா அப்படிங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்களேன் அப்படின்னு வந்து கமெண்ட்லையும் சில பேர் கேட்குறாங்க. அப்படி இருந்தாலும் இவர் சொல்கிற விஷயம் அதெல்லாம் வந்து கண்டுக்காம எனக்கு வந்து சப்போர்ட் நிறைய பேர் இருக்காங்க. இந்த தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா, இப்போ தளபதி அவர் வந்து 50 படம் முடிச்சுட்டு அடுத்தது வந்து அவர் கட்சி விஷயமா போயிட்டாரு. அத பார்த்தீங்கன்னா, எஸ்கே அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ அத பார்த்தீங்கன்னா, அடுத்தது நானா தான் இருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, எனக்கு தெலுங்கு சைட்ல வந்து நிறைய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு அப்படின்னு சொல்லி சைட்ல வந்து சில விமர்சனம்லாம் வச்சிருக்காரு. அதெல்லாம் பத்தாதுன்னு இப்போ அவரு என்ன சொல்றாருன்னா, நான் வந்து விளம்பரம் நடிக்க மாட்டேன். ஸோ வந்து மக்களுக்கு வந்து நான் பொய்யான விஷயத்த வந்து நான் தெளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சில பேசியிருக்காரு. நான் அதுவே பேசினா வச்சுங்களேன், அதுக்கப்புறம் என்ன பத்தி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசியா பாருங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு பார்த்து கேளுங்க. உங்க கருத்த கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச என் சேனல ஃபாலோ பண்ணிக்கங்க. என்னதான் நம்ம பேசினாலும் இவரு வந்து வீடியோ போடுறது வந்து நிப்பாட்ட போறது கிடையாது. ட்ரெஸ் வாங்குவாங்க, அந்த ட்ரெஸ் கடையில திருப்பி கொடுத்துருவாங்க. இவங்க அவங்களுக்கு வீடியோ கோட் கொடுப்பாங்க. ஆனா நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா? ட்ரெஸ் வாங்கின கடைக்கு எல்லா காசும் திருப்பி கொடுத்துட்டேன். எனக்கு வந்து இந்த விளம்பரம், ஏன்னா வளர்ந்து வர்ற இளைஞர்களை நம்ம ஊக்குவிக்கணும். நம்மளே ஓசியா வாங்கி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு திருப்பி கொடுக்க கூடாது. சோ விளம்பரம் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த மாதிரி எனக்குன்னு கோட்பாடுகள் இருக்கா. அரசியல் வேணாம், விளம்பரம் வேணாம், நம்ம திறமையை மட்டும் மக்கள் கிட்ட காட்டுவோம்.